எல்லாருக்கும் வணக்கங்க. மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு பீட்டர் லிஞ்ச் அவர்களும், ஜான் அவர்களும் எழுதின லேர்ன் டூ ஏர்ன் புக். அதுல பேலன்ஸ் ஷீட் அப்படின்ற பார்ட்ஸ பத்தி நம்ம பார்ப்போங்க. பேலன்ஸ் ஷீட் டே 1ல எப்படி இருக்கும்? அந்த பேலன்ஸ் ஷீட்ல உள்ள டெர்மினாலஜிஸ்லாம் என்னென்ன? எப்படி வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்ப அதோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும்? அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு பார்ப்போங்க. இந்த பேலன்ஸ் ஷீட் பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பெனி அதுக்கு சொந்தமானது என்னென்ன? அந்த கம்பெனி கடன்பட்டுள்ள விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாம் சொல்றதாங்க இந்த பேலன்ஸ் ஷீட். இது 2மே பேலன்ஸ்டா இருக்கணுங்க. பிளஸ் மைனஸ் மாதிரி ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். 2மே பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் அவரோட லைஃப் வந்து ஸ்மூத்தா ரன் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தாங்க கம்பெனிக்கும் 2 சைடுமே பேலன்ஸ்டா இருக்கணுங்க ஒரு கம்பெனிக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி, இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன், எம்கே என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு இன்னைக்கு தான் டே ஒன்ல நடக்கிறத பத்தி சொல்றேன். ஒரு பேங்க் போறேன், என்னோட வீடு சின்ன வீடு ஒன்று இருக்கு, அந்த வீடோட பத்திரத்தை எடுத்துக்கிட்டு பேங்க் போறேன். பேங்க் போயிட்டு இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு என்னோட பிசினஸ்க்காக ஒரு 1 லேக் பணம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். பேங்க்ல வந்து பணத்தை வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு வந்து என்ன பண்றேன், நான் வந்து இந்த கம்பெனி எம்கே என்டர்பிரைசஸ் இருக்கு இல்லையா, இந்த கம்பெனில அந்த பணத்தை வந்து போடுறேன். எப்படின்னா 2 செக்மெண்டா ஃபர்ஸ்ட் பிரிக்கிறேன். டே 1ல 50,000 வந்து கேஷா நான் வச்சிருக்கிறேன். இன்னொரு 50,000 வந்து ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது என்னுடைய பிஸ்னஸ்க்கு தேவையான சேரு, டேபிள், கம்ப்யூட்டரு, பிரிண்டரு, பேனா, தென் ஒரு சின்ன பில்டிங், இது எல்லாத்தையுமே ரெடி பண்றேன். ஸோ 50,000 அப்படின்றது 50-50யா 2ஆ டிவைட் ஆயிடுச்சு இந்த 1 லேக் அப்படின்ற அமௌண்ட். இதுல டே 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டிப்ரிசியேஷன் அப்படின்றது இருக்காது, 0. அன்னைக்கு தான் வந்திருக்கு. டே 2, டே 3, டே 4, அந்த டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் போக போக இந்த பேலன்ஸ் ஷீட்ல அடுத்து வரக்கூடிய டெர்மினாலஜி என்ன அப்படின்னா டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் என்னன்னா ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கி வச்சிருப்போம். ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு டேபிள் இருக்கு, ஒரு சேர் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, ஒரு பென்சில் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். ஒரு பென்சில்னா ஒரு 10 நாள்ல அது ஃபுல்லாவே முடிஞ்சிடும். ஒரு கம்ப்யூட்டர்னா ஒரு 5 வருஷத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா டிட்டோரேட் ஆகி ஒரு 5 வருஷம் கழிச்சு அது ஒண்ணுக்குமே ஆகாது அப்படின்ற மாதிரி ஒன்று பில்டிங் அப்படின்னா ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை சுத்தமாவே ரைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ லேண்ட் இருக்கு, ரா லேண்ட் இருக்குன்னா அதுக்கு டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண மாட்டோம். அதை வந்து டிப்ரிசியேட்டட் அசெட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னா இன்டர்னல் ரெவன்யூ சர்வீசஸ், ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அவங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அக்கா ஒன்றுக்கும் ஒவ்வொரு டைமிங்ஸை போட்டு அந்த டிப்ரிசியேஷனை கால்குலேட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது டே 1ல டிப்ரிசியேஷன் ஒன்றும் கிடையாது, 0. டிப்ரிசியேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு கேஷ் இருக்கு, தென் ப்ராப்பர்ட்டி இருக்கு, இது 2யும் ஒன்று சேர்த்தோம்னு வச்சுக்கங்களேன். அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அசெட். அசெட்டுங்கிறது என்னன்னா இப்போதைக்கு டே 1ல ஒரு 50,000 ரூபாய் பணம், தென் 50,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள், இதுதான் வந்து டே 1ல அசெட். சரி, கம்பெனிஸ்க்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா அசெட்டுக்கு அப்புறம் லயபிலிட்டிஸ், பொறுப்புகள். டே 1ல எதுவுமே கிடையாதுங்க. லயபிலிட்டிஸ் வந்து 0 தான் இருக்கும். கரண்ட் லயபிலிட்டி டே 1ல 0 தான் இருக்கும். அதுக்கப்புறம் டே 1, டே 2, 3, 4, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர்ல லயபிலிட்டிஸ்லாம் என்னென்ன மாதிரியான லயபிலிட்டிஸ்லாம் உள்ள வரும் அப்படின்றத நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு லயபிலிட்டிஸ் அப்படின்றது அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள். எடுத்துக்காட்டா இப்போ வந்து நான் வந்து ஒரு பாண்ட் வந்து இஷ்யூ பண்ண போறேன், கடன் வாங்கணும் அப்படின்றதுக்கு. அது வந்து எனக்கு லயபிலிட்டி சைடு, எனக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த கொடுத்த பாண்டை நான் திருப்பி வாங்கிட்டு பணத்தை அந்த பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்புகள் இருக்கும். டே 1ல அதெல்லாம் கிடையாது. நான் எக்ஸாம்பிளுக்காக இதை சொன்னேங்க. அடுத்து இந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் கீழே ஈக்விட்டி. ஒரு கம்பெனிக்கு எப்போ ஈக்விட்டி அப்படின்ற விஷயம் கிடைக்கும் அப்படின்னா 2 விஷயம் பண்றப்ப கிடைக்கும். ஒன்று வந்து அவங்களோட ஷேர்ஸை வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கலேன், அவங்களுக்கு ஈக்விட்டி கிடைக்கும். இல்லாட்டி அவங்களோட பிசினஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு மணி வருது அப்படின்னா அது மூலமா அவங்களுக்கு ஒரு ஈக்விட்டி டெவலப் ஆகும். இது 2 தாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனிக்கு எப்போ வந்து ஈக்விட்டி கிடைக்கும் அப்படின்னா அவங்க வந்து புதுசா ஷேர்ஸை விற்கணும், இல்லாட்டி அந்த கம்பெனி வந்து பணத்தை வந்து சம்பாதிக்கிறப்ப அவங்களுக்கு ஈக்விட்டி கிடைக்கும். இப்போ டே 1 வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட எந்த ரெவன்யூமே இருக்காது. ஸோ ஏர்னிங்ஸ் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 0. ஸோ டே 1ல லயபிலிட்டி 0, ஏர்னிங்ஸ் 0, மொத்தமாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா இருக்கும். 1,00,000 ரூபா பணமா, 50,000 ரூபா பணமா இருக்கும், 50,000 ரூபா பொருட்களா இருக்கும். இந்த 1,00,000 ரூபா இருக்கு இல்லையா மொத்தமா, இந்த 1,00,000 ரூபாய் தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா பெய்ட் இன் கேபிட்டல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஈக்விட்டி கீழே இருக்கிற ஒரு டேர்ம் பெய்ட் இன் கேபிட்டல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள எவ்வளோ போடுறோம், 50,000 ரூபாய் கேஷ் வச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கோம், இதுதான் பெய்ட் இன் கேபிட்டல். ரைட். அதுக்கப்புறம் இந்த ஈக்விட்டி கீழே உள்ளது என்ன அப்படின்னா லயபிலிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குங்க. இந்த லயபிலிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அந்த பார்ட்ல 3 விஷயம் இருக்குங்க. என்னென்ன இருக்கும்? இந்த 3 விஷயத்தோட சம் தான்
லைபிலிட்டி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்குள்ள இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் லைபிலிட்டிஸ், அடுத்து பெய்ட் இன் கேபிட்டல், அடுத்தது ரீடைன்டு ஏர்னிங்ஸ். இந்த 3 இருக்கும். இப்போ டே 1 எடுத்துக்கிட்டோம்னா லைபிலிட்டி 0, தென் பெய்ட் இன் கேபிட்டல் 1 lakh, தென் ரீடைன்டு ஏர்னிங் வந்து டே 1ல 0. ஸோ மொத்தமாக டே 1 கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப இந்த லைபிலிட்டிஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி பார்ட்டுக்குள்ள இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா பெய்ட் இன் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும். போக போக லைபிலிட்டிஸ் தென் ரீடைன்டு ஏர்னிங்ஸ் எல்லாமே சேர்ந்துக்குங்க. அதுக்கு அடுத்து இப்போதான் உள்ள போகும், அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ்குள்ள உள்ள போகும். இப்போ நான் வந்து 1 லட்ச ரூபா வந்து பெய்ட் இன் கேபிட்டல் உள்ள தூக்கி போட்டுட்டேன். இப்போ எனக்கு நானே நான் வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணிக்குவேன். ஒரு ஷேர் வந்து 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 ஷேரை நான் வந்து இஷ்யூ பண்ணிக்குவேன். ஒரு ஷேரோட வேல்யூ, அதாவது புக் வேல்யூ வந்து 10 ரூபாய், மொத்தம் 10,000 ஷேர் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெய்ட் இன் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்பிளிட் பண்ணி அது எப்படினாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஷேர் வந்து 1000 ரூபான்னு வச்சுக்கிட்டு 100 ஷேர்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு ஷேர் 10 ரூபான்னு வச்சுக்கிட்டு 10,000 ஷேர்னு வச்சுக்கிட்டாலும் சரி. இப்போ டே 1ல ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 10 ரூபாய், புக் வேல்யூ வந்து 10 ரூபாய். இதுதாங்க டே 1ல நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, டே 2, டே 3, 1 இயருக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டுலாம் கண்டினியூஸாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம். டே 1 பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் அப்படின்னா என்னன்னா, அவங்கள்ட்ட கேஷ் இருக்கு, அவங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதாவது இன்வென்ட்ரிஸ் இருக்கு. இப்போ கேஷ் ஒரு சைட் இருக்கும். இப்போ மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுக்கலாம், ஒரு 1 லட்ச ரூபா போடுறப்ப 50,000 ரூபாய் கேஷாக வச்சிருப்போம். ஒரு 50,000 ரூபாய்க்கு மிஷினரிஸ், தென் நான் வந்து ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு கம்பெனியா இருந்தால் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ், இன்வென்ட்ரிஸ் அதெல்லாம் இருக்கும். டே 1ல இதெல்லாம் இருக்கும். ஸோ பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டே 1ல ஒரு கேஷ் இருக்கும், தென் இன்வென்ட்ரி இருக்கும். மைனஸ் சைடில் என்கிட்ட ஒன்றுமே இருக்காது டே 1ல. பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதாங்க. இது வந்து டே 1. அடுத்த வாரம் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அடுத்த லைபிலிட்டிஸ் எப்படி எல்லாம் உள்ள வரும், அதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க, தொடர்ந்து நம்ம அதுக்கு விளக்கங்கள் தருவோம். எல்லாருக்கும் நன்றி.